எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப நான் இதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, மீட்டிங்ல வந்து ஒரு 400 பேர் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயும் உள்ள மீட்டிங் உள்ள இருக்கிறீங்கன்னா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாமா? ஆனா வந்து மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு, இல்ல வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு வேலையில இருக்கோம் அப்படிங்கும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? மீட்டிங்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்க பேர் இருக்கு. ஆனா நீங்க வேற ஒரு வேலையில இருக்கிறீங்க. நான் பேசுறதே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் பேசுறதே நீங்க காது கொடுத்து கேட்கலங்கும் போது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா தெரியுமா? மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா தெரியுமா? மீட்டிங் விட்டு வெளிய போங்கன்னு சொன்னா தெரியுமா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? புரியுதுங்களா? அது அப்ப நீங்க லிசன் பண்றீங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப உங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்கணும்ல. ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஓகேவா? அட்டெண்டன்ஸ் குடுத்தாச்சு. ஆனா நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா, அப்புறம் வரதுக்கான பிரயோஜனம் இருக்கா? அது மாரி மீட்டிங்ல ஜாயின் பண்ணியாச்சு. ஆனா வந்து எதுவுமே கவனிக்கல. ஸ்கூலுக்கு வந்து நம்ம டெய்லி தூங்கிர்றோங்கிற மாரி தான். எக்ஸாம்பிளுக்கு கம்பேர் பண்றதுக்கு சொல்றேன். ஸ்கூல் வேணாம். ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஆஃபீஸ்க்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வந்து டெய்லி வந்து தூங்கிட்டு தூங்கிட்டு போனோம்னா, அங்க இன்கம் வருமா? அங்க ஏதாவது நமக்கு குரோத் இருக்குமா? அதே மாரி தான் வெஸ்டேஜ்லயும். நீங்க நீங்க சொல்றத காது குடுத்து கேட்கலைன்னா, லிசன் பண்ணலைன்னா, மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டு, ஆ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. பட் ஆனா எதுவுமே நீங்க காது குடுத்து கேட்காம, லிசன் பண்ணாம நீங்க வந்து சைமல்டேனியஸா வேற ஏதோ ஒரு வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கே பிரயோஜனம் இல்ல. இப்ப இன்கம் வராது. அங்க ஆபீஸ்லயாவது வந்து உங்கள வந்து ரிசைன் பண்ண வச்சுருவாங்க. இல்ல அவங்களே வந்து டெர்மினேட் பண்ணிருவாங்க. பட் ஆனா வெஸ்டேஜ்ல அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐடி அப்படியே தான் இருக்கும். நீங்களும் வந்துட்டு வந்துட்டு போவீங்க. உங்கள யாரும் இங்க ரிசைன் பண்ண வைக்க மாட்டாங்க. டெர்மினேட் பண்ண வைக்க மாட்டாங்க. அப்படியே இருப்பீங்க. இன்கமே வராது. குவாலிஃபையே ஆக முடியாது. ஓகேவா? இது வந்து ஜாப் கிடையாது. பிசினஸ். நீங்க ஐடி போட்டுட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்க எப்ப வேலை செய்றீங்களோ, உங்களுக்கு அப்ப இன்கம் வரும். இப்பவே வேலை செய்யணும். நீங்க 3 மாசத்துல பிரான்ச் குவாலிஃபை பண்ணணும். 6 மாசத்துல குவாலிஃபை பண்ணணும். ஒரே வருஷத்துல குவாலிஃபை பண்ணணும்னு எந்த கண்டிஷனும் இல்ல. வெஸ்டேஜ் கம்பெனி என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க சேர்ந்துட்டீங்க, இன்னும் வேலை செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு தான் நினைக்கும். நீங்க உங்களுக்கு பிவி வரல, நீங்க இன்னும் குவாலிஃபை பண்ணலைன்னா, கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நீங்க இன்னும் வேலைய ஆரம்பிக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீங்க நீங்க நான் டெய்லியும் ட்ரெய்னிங் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேங்க. பட் ஆனா என்னால குவாலிஃபை பண்ண முடியல அப்படின்னா, வந்துட்டு போயிட்டு இருந்தா மட்டும் குவாலிஃபை பண்ண முடியாது. சொல்றத கேட்டுட்டு, அத நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதுல என்ன தப்பு நடக்குதுன்னு திரும்ப அனலைஸ் பண்ணி, திரும்ப ட்ரை பண்ணணும். அதுலருந்து எப்படியாவது நம்மளும் ரிசல்ட் எடுத்து, பிவி கொண்டு வந்து நம்மளும் இங்க குவாலிஃபை பண்ணி இன்கம் எடுக்கணும். அதுதான் வழி. அதனால வந்து ஆ மீட்டிங்க வந்து லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பிசினஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே மீட்டிங்ல இன்னைக்கு என்ன டாபிக்? ஓகேவா? ஹவ் டூ ஸ்டார்ட் வெஸ்டேஜ். ஓகே. பிசினஸ எப்படி ஆரம்பிக்கணும்? எப்படி பண்ணணுங்கிறது தான் டாபிக். ஹவ் டூ டூ வெஸ்டேஜ், ஹவ் டூ ஸ்டார்ட் வெஸ்டேஜ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுதான் இந்த டாபிக். இவ்வளவு பெரிய டாபிக் வைக்க முடியாது இல்லையா? அதனால வந்து ஹவ் டூ ஸ்டார்ட் வெஸ்டேஜ்ன்னு வச்சிருக்கோம். இன்னைக்கு ட்ரெய்னிங்ல என்ன சொல்லி தருவோம்னா, வெஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? வெஸ்டேஜ்ல வந்து எப்படி வேலை செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பேசப் போறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஆல்ரெடி ஆ நான் பேச ஆரம்பிச்சுட்டேன், சொல்லிட்டேன். ட்ரெய்னிங்க லிசன் பண்ணணும். ஓகேவா? பிசினஸ் எப்படி பண்ணணும்னா, பிசினஸ்ல என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் 8 டூ 9 ட்ரெய்னிங்குள்ள வந்துட்டு ட்ரெய்னிங்க லிசன் பண்ணணும். அந்த டைம்ல எந்த ஒரு வொர்க்குமே நீங்க வச்சுக்க கூடாது. அந்த டைம் 1 மணி நேரம் டெடிகேட்டடா நீங்க வெஸ்டேஜ்க்காக குடுத்துறணும். இந்த 1 மணி நேரம் நீங்க டெய்லி உட்கார்ந்து ட்ரெய்னிங் பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே வராது. அப்படிங்கிறவங்க கூட இங்க சம்பாரிக்கிறாங்க. அப்படின்னு ஜாயின் பண்ணவங்கலாம் கூட இங்க சம்பாரிக்கிறாங்க. எப்படி? இந்த ட்ரெய்னிங்க காது குடுத்து கேட்டதுனால. இந்த ட்ரெய்னிங்க டெய்லி லிசன் பண்ணதுனால, எப்படி வந்து ஒரு பெரிய பாறை வந்து கடற்கரை ஓரமா இருக்கும்போது, டெய்லி அந்த அலை அடிச்சு அந்த பாறையவே கரைச்சிருது. மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லவே அந்த அலை வந்து அடிச்சு பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள், காலங்கள் அடிச்சு அவ்வளவு பெரிய பாறைய
வெறும் தண்ணி கரைச்சிருச்சு. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி, மன ரீதியா உங்க உடலை வந்து வீக்கா இருந்தீங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்டுலாம் போக முடியாது. மன ரீதியா ஓகேவா? எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, என்னால முடியுமான்னு தெரியல, எனக்குலாம் யாருமே இல்லை, என்னால அந்த பிசினஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு பேச்சு திறமை இல்லை, எனக்கு வந்து இது இல்லை, அது இல்லை, படிப்பு இல்லை, நான் அப்படி இருக்கேன், என்னால இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, நான் வில்லேஜ்ல இருக்கேன், ஓகேவா, நான் வெளிநாட்டுல இருக்கேன், ஓகேவா, நான் கடலுக்கு அடியில இருக்கேன். என்னவா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்க டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தா போதும், உங்களுக்கு வழி பிறக்கும், உங்களுக்கு வழி கிடைக்கும். பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வழி கிடைக்கும். டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடியுமா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். 8 to 9 லைவ் ட்ரைனிங் டெய்லி அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி அட்டன் பண்றீங்க பாத்தீங்களா, அதுவே வெஸ்டேஜ்க்கு நீங்க வேலை செய்யற மாதிரி கணக்கு. என்னங்க, நான் எந்த வேலையும் செய்யலையே, நான் வந்து ஜஸ்ட் ட்ரைனிங் தானே அட்டன் பண்றேன், அது எப்படி வேலை செய்யற மாதிரி கணக்காகும்? வெஸ்டேஜ்ல அதுவும் கணக்கு தான். வெஸ்டேஜ்ல டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்யறோங்கிற மாதிரி வேலை செய்யணும்னு நம்ம சொல்ற மாதிரி, அந்த வேலையில இந்த 1 மணி நேரம் ட்ரைனிங் அட்டன் பண்றதும் நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வெஸ்டேஜை பத்தி எதுவுமே வேலை செய்யல, யார்ட்டையும் பேசல, எதுவுமே பண்ணல, யாரையும் இன்வைட் பண்ணல, ஆனா ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க 1 மணி நேரம் டெய்லி. அப்ப நீங்க டெய்லி 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓ, ட்ரைனிங் அட்டன் பண்ணாவே காசு வந்துருமான்னு கேட்டா வராது. ட்ரைனிங் அட்டன் பண்ற அந்த வேலையின் மூலியமா, அந்த அட்டன் பண்றதுனால அந்த பிசினஸை கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வெஸ்டேஜுக்கு டைம் கொடுக்குறீங்க. ஓகேவா? அந்த டைமை வந்து வெஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படியே நீங்க தொடர்ந்து பண்ண 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 நாள் நாள் பட வந்து நீங்க இந்த பிசினஸ், இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதுனால உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வளர்ந்து, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளர்ந்து, உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்து, ஒரு கான்பிடென்ட் வளர்ந்து, என்னாலயும் முடியும்னு ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு பிடிப்போட நீங்க வேலைய ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாள் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க. நாளைக்கு ஒருத்தர்ட்ட பேசுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுவீங்க, நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பீங்க, ஒரு கான்பிடென்ட்டா பேசுவீங்க. உங்க டீம்ல யாராவது வரலைன்னா தோண்டு போக மாட்டீங்க, நம்பிக்கையோட மூவ் பண்ணுவீங்க. அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த அந்த ஒரு உறுதி, அந்த மனசு எப்படி வந்துச்சு? இத்தனை நாளா ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால. அப்ப அதோட பலன் உங்களுக்கு இங்க உங்களுக்கு வந்து செயலா மாறுது. அந்த செயல் நாளைக்கு வருமானமா மாறும். அந்த வருமானம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இன்னைக்கு வேலை செஞ்சீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளும் வெறும் ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதோட ரிசல்ட் தான் நாளைக்கு உங்களுக்கு வருமானமா வருது. என்னங்க இதெல்லாம் சொல்றது, நான் இதெல்லாம் நடக்கிற மாதிரியா தெரியுது? பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்லலைங்க. இதெல்லாம் பல பேருக்கு நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி பல பேருக்கு நடந்துருச்சு. சும்மா இது வந்து பேப்பர் பிளான் கிடையாது. நான் சும்மா பேப்பர்ல வந்து அப்படியே வந்து சும்மா இமேஜின் பண்ணி இதெல்லாம் வருங்க, நடக்குங்கன்னு நான் சொல்லல. ஆல்ரெடி இதெல்லாம் ப்ரூவ்டு நம்ம டீம்ல. ஆல்ரெடி இதெல்லாம் பல பேருக்கு நடந்திருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு வெறும் நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்லல. நடந்திருக்குன்னு சொல்லி, இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்னு நான் உறுதியா சொல்றேன். நீங்க வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரைனிங்க மட்டும் என்னைக்குமே விட்டுறக்கூடாது. 8 to 9 ட்ரைனிங்க அதான் விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்றதுனால பல பேர் சும்மா நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ஜாயின் மட்டும் பண்ணிடுறது. ப்ரோ நீங்களும் விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. நானும் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் ப்ரோ. எப்படி பார்க்குறீங்க? மீட்டிங்ல கரெக்ட்டா ஜாயின் பண்ணிட்டு சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு, ஃபோன ஓரமா வச்சுட்டு நான் போய் டிவி பார்த்துட்டு இருப்பேன். எப்படி இப்படிதான் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். சக்சஸ் பண்ண முடியுமா? அ யோசிச்சு பாருங்க. அதாவது சொல்றத வந்து சரியாவே புரிஞ்சுக்கிறது இல்ல. எப்படி அதாவது நம்மளோட மைண்டே எப்படி இருக்குன்னா, எப்படி ஏமாத்தலாம்? எப்படி வந்து நம்ம வந்து வேலையில வந்து எப்படி வந்து அத வந்து ஓபி அடிக்கலாம், அந்த பெஞ்ச தேய்க்கலாம் நமக்கு வந்து அந்த மைண்ட் அது தப்பு கிடையாது. ஏன்னா நானும் வந்து வேலையில இருக்கும்போது நம்ம வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்வோம். அதுக்கு மேல வேலை செஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கட்டத்துல அந்த ஒரு சோர்வு வந்துரும். ஒரு தோய்வு வந்துரும். வேலையில அது நேச்சர். ஓகேவா? அந்த மைண்ட் செட்லயே நம்ம வந்து வெஸ்டேஜ பண்ணக்கூடாது. வெஸ்டேஜ்ங்கிறது பிசினஸ். இங்க வந்து கணக்கு பார்த்து பண்ணக்கூடாது. கணக்கு வழக்கு இல்லாம, கால நேரம் இல்லாம நம்ம பண்ணணும். இங்க யாரும் உங்கள மானிட்டர் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? சும்மா கணக்கு காமிக்கணும்னு இங்க எத்தனையோ பேர் வந்து போலியா ட்ரெய்னிங் பார்க்குறாங்க. எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு என்னைக்குமே ரிசல்ட் வராது. அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உண்மையா உணர்ந்து புரிஞ்சு பார்க்கணும். ஓகேவா? சின்சியரா நீங்க வந்து ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணி கத்துக்கிட்டு, வேலை செஞ்சு, டீம டெவலப் பண்ணி இன்கம் எடுக்கணும். இதுதான் வந்து இங்க மெத்தடு. அதனால வந்து ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றவங்க உண்மையா அட்டெண்ட் பண்ணுங்க.
ஓகேவா? டிசிப்ளின்டா ட்ரைனிங் அந்த 1 மணி நேரங்கிறது கரெக்ட்டா நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி அட்டெண்ட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்க மீட்டிங்ல அப்படிங்கும்போது அப்ளைனுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கான பதில் அப்ளைனுக்கு அனுப்புங்க. குரூப்ல போடுங்கன்னு சொல்லும்போது போய் இம்மீடியட்டா போடுங்க. அப்ப மீட்டிங்ல நீங்க இருக்கிறீங்களா? காது குடுத்து கேட்டுட்டு இருக்கிறீங்களாங்கிறதுக்காக தான் அந்த செக்லாம். அதெல்லாம் பண்ணணுமா? அவசியமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா குழந்தையா? எனக்கெல்லாம் அதுல பெருசா வந்து அது ஒரு மாரி இருக்கும். பட் இருந்தா என்ன பண்றது? அப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலைய நீங்க தானே ஏற்படுத்துறீங்க. அப்படிலாம் கேட்கணுங்கிற அவசியம் இருக்கா? நம்பல்லாம் வந்து மெச்சூர்டு சின்ன குழந்தைங்க. எல்கேஜியா? ப்ரீகேஜியா? யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல வந்து அப்பா சத்தம் போடாத, சத்தம் போடாதன்னு சொல்ற மாரி, இங்க அதாவது நெறைய பேருக்கு இங்க இந்த பிசினஸ வந்து எதுக்கு நம்ப பண்றோம்? தனக்காக தான் பண்றோம். இத பண்ணா நம்ம வாழ்க்கை மாறுங்கிறதே தெரியாம, ஏதோ அப்ளைன்க்காகவும், ஏதோ வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம எதுக்காக உள்ள வந்தோம்? இந்த பிசினஸ் கான்செப்ட்டயே மறந்துட்டு ஏதோ வந்து ஒரு நம்மள அறியாமலே வந்து ஒரு கம்பல்சன் மாரி, ஒரு ஆடு வந்து ஆட்டு மந்தை போகுது அப்படின்னா, முன்னாடி போற ஃபர்ஸ்ட் ஒரு ஆடுக்கு வந்து இப்படி குச்சி வச்சோம்னா, அத தாண்டி போகும். அடுத்த ஆடு தாண்டி போகும். அந்த குச்சிய எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த ஆடு தாண்டுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆடும் தாண்டும். அடுத்த ஆடும் தாண்டும். அடுத்த ஆடும் தாண்டும். இந்த குச்சியே இல்லைனாலும் எல்லா ஆடும் தாண்டி தாண்டி போய்க்கிட்டே இருக்கும். அததான் வந்து அந்த ஆட்டு மந்தை அப்படிங்குவாங்க. பிளைண்டா வந்து அது என்ன பண்ணுதோ அத அப்படியே பண்ணும். ஆடுகள் எல்லாம் வந்து 20 ஆடு, 30 ஆடு, 100 ஆட கூட ஒரே ஆள் மேய்ச்சுட்டு போயிருவாரு. நீங்க பார்த்திருக்கீங்களா? வில்லேஜ்ல இல்ல படத்துலலாம் காமிப்பாங்க. ஒரே ஆடு அப்படியே எத்தன பேர் ஏன்னா அது மந்தை. அது வந்து ஒவ்வொரு ஆடையும் அதே 100 பேர நீங்க மேய்ச்சுட்டு போ முடியுமா? முடியாது. அதுதான் இங்க வந்து ஆ நம்ப ஹியூமனுக்கும் அதுக்கும் பிரச்சனை. ஆனா அந்த ஆட்டு ஆட்டு மந்த மாரி ஒரு சில வேலைகள நம்ம பண்றோம். அத வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்றேன். அந்த மாரி விஷயங்கள வந்து நம்ப வந்து வந்து பண்ணாம, நம்ப எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணுங்க. புரிஞ்சு பண்ணுங்க. நம்பலாம் ஹியூமன் பீயிங் இல்லையா? ஆட் அ அ 5 அறிவு, 2 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்துக்கும், அ நமக்கு நமக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? 6 அறிவு இருக்கு. அப்ப அப்படிங்கும்போது நம்ப வந்து அது யோசிக்கிறதுக்கு தான் நமக்கு குடுத்துருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் பையன் ஒருத்தன் இருக்கான். ஏன்னா சின்ன பசங்க இருக்காங்கன்னா, அது அவங்களுக்கு வந்து அறிவு வந்து வளர்ந்துட்டு இருக்கும். ஸ்கூல் பையன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5த் படிக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, அந்த பையன் வந்து டெய்லியும் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹோம் ஒர்க் வந்து பண்ணுவானா? பண்ண மாட்டான். மிஸ்ஸு நாளைக்கு திட்டுவாங்க, அடிப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க, திட்டுவாங்கன்னு தான் வந்து ஒரு கம்பல்சன்ல பண்ணுவானே தவிர, அவன் விரும்பி பண்ண மாட்டான். எஸ் ஆர் நோ? ஒத்துக்கிறீங்களா? நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒத்துக்கிறீங்களா? அப்படித்தானே இருந்தோம். ஆனா அந்த பையன், ஐயோ! இது நம்ப பண்ணணும். இது நம்ப பண்றதன் மூலியமா நம்ப ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இது நம்ப படிக்கிறதுக்காக நம்ம பண்றோம். இத நம்ம உணரணும், புரியணும்னு நெனச்சு பண்றதே கிடையாது. அந்த பையன் பேரண்ட்ஸ்க்காக பயந்தோ, இல்ல வந்து டீச்சர்ஸ்க்கு பயந்தோ தான் வந்து அவன் தனக்காகன்னு பண்ணவே மாட்டான். பெரும்பாலானோர் நான் சொல்றேன். 95% அப்படிதான். நான் அப்படிதான். பெரும்பாலானோர் அப்படிதான் அந்த வயசுல. அது ஸ்கூல் டைம். அது வந்து அந்த ஏஜ் ஓகே. அந்த ஏஜ் வந்து நம்ப வந்து நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. நமக்கு பணம் தேவையில்ல, எதுவுமே இல்ல. எல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. அந்த ஏஜ்ல நமக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம அப்படி இருந்தோம். ஆனா அந்த 5வது படிக்கும்போது நம்ம எப்படி இருந்தோமோ, அதே மைண்ட் செட்டோட, அதே எண்ணத்தோட தான் இன்னமும் வெஸ்டேஜ் நெறைய பேர் பண்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? இது புரியலையே" அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நான் இப்ப கம்பேர் பண்றேன் பாருங்க. அந்த 5த் படிக்கக்கூடிய பையன் எக்ஸாம்பிள் 5த்ங்கிறது சும்மா சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். காலேஜ் படிக்கிற பசங்க கூட மிஸ்ஸுக்காகவும், பேரண்ட்ஸ்க்காகவும் தான் எக்ஸாம்க்கு போறாங்க, பண்றாங்களே தனக்காகன்னு நெனச்சு பண்றதே இல்ல. ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம்க்கு 10த் எக்ஸாம், 12த் எக்ஸாம். ஆனா நமக்கு இப்ப அது புரியுது. ஐயோ! நம்ப நல்லா படிச்சிருக்கணும். நம்ப சரியாவே படிக்கல. அதெல்லாம் நம்ம புரிஞ்சே படிக்கல. ஆனா இப்ப உட்டானா நான் எப்படி படிச்சுருவேன். நல்லா புரிஞ்சு நிதானமா படிப்பேன். தெளிவா பண்ணுவேன். அப்பல்லாம் வந்து என்னன்னே தெரியாம யாருக்காகவோ பண்ணோம். புரியுதா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அது? ஓகேவா? நமக்காகன்னு பண்ணல. இப்ப நமக்கு தெரியுதா? இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப நீங்க வந்து 5த் எக்ஸாம் எழுத சொன்னா எப்படி எழுதுவீங்க? பக்காவா பிளான் பண்ணி ஒரு டைம் பார்த்த உடனே அத அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவீங்க. அது கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எஸ் ஆர் நோ? 5த் புக்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ சிம்பிளா இருக்கும். எல்லாமே அப்படியே புரியும். எதுவுமே மக்கப் பண்ண மாட்டீங்க. எல்லாமே அதுல புரியும். எஸ் ஆர் நோ? அப்ப அ அ ஏன்னா இப்ப நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. இப்ப அந்த விஷயம் நமக்கு புரியுது. இப்ப அதே வெஸ்டேஜ்க்கு வாங்களேன். வெஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா, அந்த அந்த மாரி ஸ்கூல் பையன் மாரி தான் இன்னமும் இங்க நெறைய பேர் வந்து, இந்த வெஸ்டேஜ் வந்து தனக்காக பண்றோம். நம்ப இது பண்ணோம்னா நெறைய வருமானம் வரும். நம்ம லைஃப் மாறும். அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்காம, அப்ளைன்க்காக ஓகேவா? வந்து டவுன்லைன் பார்ப்பாங்களேங்கிறதுக்காக, இல்ல அப்ளைன் பார்ப்பாங்களேங்கிறதுக்காக, சரி இது பண்ணணுமேங்கிறதுக்காக போலியா ஸ்கூல் பையன் எப்படி வந்து ஹோம் ஒர்க் வந்து போலியா வந்து பேரண்ட்ஸ்க்காகவும், டீச்சர்ஸ்க்காகவும் எழுதிட்டு போய், அது என்ன எழுதுனோம்னே தெரியாது. கிறுக்கிட்டு போய் நம்ம ஏதோ ஒண்ணு கணக்குன்னு சொல்லி யாரையோ ஒருத்தர் எழுத வச்சு எப்படியோ ஒண்ணு
போய் கொடுப்பாரு. அது ஒரு ஒரு பிரயோஜனமும் இருக்காதோ அந்த மாதிரி. ஏன்னா அது அந்த ஏஜ்ங்கிற மாதிரி இந்த ஏஜ்ல அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த இந்த மாதிரி நான் இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்பா நீ சொல்றது கரெக்ட், ஆனா நான் இப்படி கிடையாது, நான் இப்படி கிடையாது, நான் இப்படி கிடையாது சரவணன் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படியா அப்படி இல்லையாங்கிறத நீங்க பாருங்க. நீங்களே உங்களை நீங்க பாருங்க. உங்களை நீங்களே பாருங்க. நீங்க சரியா ஒர்க் பண்றீங்களா, சின்சியரா பண்றீங்களா? நீங்க இல்ல அப்படின்னாலும் இருக்கு அப்படின்னாலும் உண்மை என்னங்கிறது அதான் உண்மை. ஓகேவா? உண்மையை யாரையும் மறைக்க முடியாது. ஓகேவா? உண்மையை யாரும் "அப்பா நீ கரெக்டா பண்ற, நீ சரியா பண்ற, நீ ஸ்கூல் பையன் இல்ல, நீ மெச்சூர்டு, நீ கரெக்டா பண்ற" அப்படின்னு யாரும் யாருக்கும் சர்டிபிகேட்லாம் இங்க குடுக்க வேண்டியது இல்ல, குடுக்கணுங்கிறது இல்ல. நான் இது என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி பண்றீங்கங்கிறத பாருங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இப்படி இந்த மாதிரி இல்லாம இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறது பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெஸ்டேஜ் பிசினஸ நீங்க டிசிப்ளின்டா, ஒரு சின்சியரா டெய்லியும் 8 to 9 ட்ரெய்னிங் வர்றீங்க. டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் ரெக்ரூட்மென்ட்க்காக வேலை செய்றீங்க. அப்ளைன் கூப்பிடும் போதெல்லாம் அட்டெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு டவுட் வரும்போதெல்லாம் அப்ளைன்ட்ட கிளாரிஃபை பண்றீங்க. இந்த பிசினஸ ஒரு பிஹெச்டி பண்ற மாரி ஃபுல்லா ரிசர்ச் பண்றீங்க. என்ன ஏது ஏன் சேர மாட்டேங்கிறாங்க? ஏன் மக்கள் இப்படி திங்க் பண்றாங்க? அவங்கள எப்படி இது பண்றது? நமக்கான டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றது? நம்ம எப்படியாவது ஐடியா எடுக்கணும். 10 பேர் பார்த்தா 2 பேர் தான் சேர்றாங்களா? அப்ப 50 பேர பார்க்கணும், 100 பேர பார்க்கணும். அப்பதான் 10 பேர சேர்த்த முடியும். எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? எப்படி இதுல அச்சீவ் பண்ணலாம்? சேர்றவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்க நம்மள மாரி எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த மாரி பண்றவங்கள எப்படி உருவாக்குறது? எப்படி ட்ரெய்னிங் ஸ்ட்ரென்த் உருவாக்குறதுன்னு எந்நேரமும் இப்படியே திங்க் பண்ணி வேலை செஞ்சா, வித்தின் 1 வருஷத்துக்குள்ள மாசம் ரூ. 1,00,000 இங்க இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு இங்க விஷயம் இருக்கும்போது, இத பண்ணாம எப்படி நம்ம ஓபி அடிக்கிறோம்னு பாருங்க. இத பண்ணாம எப்படி நம்மள நாம ஏமாத்திட்டு இருக்கோம்னு பாருங்க. அப்ப நம்ம ஸ்கூல் பையனா? இல்ல மெச்சூர்டா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஏங்க பணத்துக்காக தாங்க வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். பணத்துக்காக தாங்க பொறந்ததுல இருந்து நம்மள அ குரங்கு மாரி தாண்டுறான்னு படி படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், சம்பளம் வைக்க முடியும். என்ன மாரி கஷ்டப்பட வேணாம்னு பேரண்ட்ஸ் சொல்லி பணம் சம்பாரிக்கிறதுக்கு தாங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றோம். பணம் சம்பாரிக்கிறது தான் நம்மளோட கோலே. நம்ம பொறந்ததே பணம் சம்பாரிக்கிறதுக்கு தான். பணம் சம்பாரிச்சா தான் நம்ம வாழவே முடியும். ஓகேவா? நமக்குன்னு வாழ்க்கைய எக்ஸ்ப்ளோர் பண்றது அதெல்லாம் பணம் இருந்தா தான் நம்மள மதிப்பாங்களே. உனக்கு என்ன நீட் இருக்கு? நீ யாருங்கிறதே பணம் இருந்தா தான். அப்ப பணம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆனா அந்த பணம் சம்பாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியான ஒரு வழி இருந்துமே, நான் பண்ண மாட்டேன்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த பையன் மாரி தானே, அந்த ஸ்கூல் பையன் மாரி தானே. எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்காம, நாம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க நான் வெஸ்டேஜ்ல நான் சேர்றதுக்கு முன்னாடி, நான் ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். 8 வருஷம் முழுசா வேலை செஞ்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போதிலிருந்து நான் 12த் லீவ்ல இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஓகேவா? 12த் லீவ்ல இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது பார்ட் டைமா இருந்து, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு எத்தன வருஷம் என்னோட எத்தன வேலை நான் செஞ்சிருக்கேன். எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணது இல்லாம, பகுதி நேரமா, பார்ட் டைமா எத்தனையோ வேலைகள், எத்தனையோ விஷயங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இத்தன விஷயங்கள் நான் எதுக்காக பண்றேன்? பணம் சம்பாரிக்கணும், பணம் சம்பாரிக்கணும் அப்படிங்கும்போது. பணம் இருந்தா தான் லைஃப், பணம் இருந்தா தான் மதிப்பு, பணம் இருந்தா தான் எல்லாமே. அப்போ உங்களுக்கு அந்த பணத்தோட வேல்யூ தெரியலையா? அப்ப பணம் 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 எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்ப அந்த பணம் எங்க வரும்னு கண்டுபிடிச்சு, அந்த பணம் 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 எங்க கிடைக்குமோ அந்த வேலைய நம்ப எடுத்து பெரிய லெவல்ல ரொம்ப சின்சியரா அந்த வேலையில நம்ம மாஸ்டர் ஆயி, அதன் மூலியமா பணத்த ஈட்டணும். கரெக்ட்டா? அப்ப அப்படிதான் எனக்கு வெஸ்டேஜ் கிடைச்சுச்சு. நான் சின்சியரா பண்ணேன். வித்தின் 1 இயர்க்குள்ள என்னோட லைஃபே அப்படியே பாருங்க, பொறந்ததுல இருந்து கஷ்டப்படுறேன். வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அடுத்து 8, 9 வருஷம் கஷ்டப்படுறேன். ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண அடுத்த 1 வருஷத்துக்குள்ள என் லைஃபே அப்படியே தலைகீழா மாறிருச்சு. அப்படியே படத்துல காமிக்கிற மாரி, அந்த சூரியவம்சம் படத்துல காமிக்கிற மாரி தான் அந்த சூரியவம்சம் படத்துல ஒரு 5 நிமிஷத்துல அந்த பாட்டுல கூட ஒரு 2, 3 வருஷத்த காமிப்பாங்க. ஓகே. அவனுக்கு பையன் பொறந்துருவாங்க. அவங்க அந்த பையன் ஒரு 4, 5 வயசு பெரிய பையன் மாரி காமிப்பாங்க. அந்த அந்த அத விட எனக்கு ஸ்பீடா என்னோட லைஃப் மாறிருச்சு. ஒரே வருஷத்துல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த் ரூ. 64. 12வது மாசம் என்னோட இன்கம் ரூ. 5,00,000 பெர் மந்த்த தாண்டிட்டேன். எப்படிங்க? பெர் மந்த் இன்கம் ரூ. 5,00,000 தாண்டிட்டு ஒரே வருஷம். சூரியவம்சம் படத்த விட வேகமா என்னோட லைஃப் மாறிருக்கு. எப்படி மாறுச்சு?